ஆயிடுச்சு. இது வந்து அடுத்தவங்க தப்பே சொல்ல முடியாது. நான் வந்து வீட்டில் இருக்க நான் பண்றேன், பெர்ஃபெக்டா பண்ணணும், என்னோட வீட்டை வந்து நீட்டா வச்சுக்கணும், ரொம்ப இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. தே தெம்செல்வ்ஸ் ஆர் புஷிங் தெம்செல்வ்ஸ் ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜ்க்கு புஷ் பண்ணிட்டு போறாங்க. உடம்பு முடியலன்னா கூட எனக்கு வந்து வீடு இப்படிதான் இருக்கணும், இந்த டைம்ல தான் நான் துணி துவைப்பேன், இந்த பரவாயில்லையே ஒரு நாள் குப்பையா இருக்கட்டும், நம்ம வீடு தானே, நம்ம வச்சுக்கலாமே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே. கில்ட் அண்ட் லோன்லினஸ். அதே மாதிரி இந்த பர்ஃபெக்ஷன் தான் பெரிய ப்ராப்ளம். ஆமா, நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தேன், அவங்களுக்கு உடம்பு முடியல. வென் வி கோ தே ஸ்டில் ஷி வாஸ் ஒர்க்கிங். என்னன்னு கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் பண்ணாத வெளியே ஆர்டர் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இவ வந்து உங்களுக்கு ஒத்துக்காது, வீட்டில் சமைச்சாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஷி ஸ்டில் குக்கிங். நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி ஒர்க்கிங் இவங்க ஹோம் மேக்கர்ஸும் என்ன பண்ணணும், தே நீட் டு அக்செப்ட் இட். எஸ், நம்மளால முடியல, எல்லா டைமும் எல்லாமே 100% பர்ஃபெக்டாக இருக்கு, எல்லாமே நம்மளே ஹேண்டில் பண்ணும். எஸ், எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். எல்லாராலையும் முடியும், ஒரு நேரம் முடியாது. எல்லாருமே சூப்பர்மேன் சூப்பர் விமன்ஸ் கிடையாது. நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் மேக்கர்ஸ் ப்ளீஸ் அக்செப்ட் இட். லாட் ஆஃப் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்காதீங்க, டெலிகேட் பண்ணுங்க. முடியலையா பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு சின்ன வேலை சொல்லிக் கொடுங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இப்போதான் நிறைய உங்களுக்கு ஆளுங்க கிடைக்கிறாங்க. ஸோ காசு சேவ் பண்ணலாம். முடியாதப்போ ஆள் வைக்கிறது தப்பு கிடையாது. நம்மளே எல்லாத்தையும் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில். ஸோ இதுக்கும் யோகாவுக்கும் என்ன சம்மந்தம்? நிறையா இருக்குது. ஐ கேனாட் கம் அண்ட் சே இமீடியட்டாக நீ யோகா பண்ண ஒரு 1 வீக்கில் உன்னோட இன்செக்யூரிட்டி எல்லாம் சரியாக போயிடும், ஐ கேன் நாட் டெஃபினெட்லி சே. பட் யோகா டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் இன் சேஞ்சிங் யுவர் பர்செப்ஷன். நான் இதுக்கு முன்னால் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இதை பண்ணலைன்னா ரொம்ப தப்புன்னு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ஆஃப்டர் 1 month 2 months, ஆமாம், they were able to accept it. Yoga is all about acceptance. It is all about letting things go, first of all. And number 2, very important, என்னென்னா you can do any exercise or anything. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெட்மில்லில் நடக்கிறீங்கன்னா யூல் பி வாக்கிங், உங்களோட திங்கிங் வேற ஒரு இடத்துல இருக்கும். இல்லை எத்தனை பேர் மூவி வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே நடக்கிறீங்க, கேலரிஸ் பர்ன் ஆகணும், கேலரிஸ் மட்டும்தான் பர்ன் ஆகுமே தவிர மென்டலி ஒரு சேஞ்ச். வென் யூ டூ யோகா உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் நீங்கள் இங்கே தான் கொடுத்தா. யூ நீட் டு அப்சர்வ் யுவர் பிரெத், உங்களோட பாடியில் இருக்க சேஞ்சஸ், அலைன்மெண்ட் ஸ்டில் வில் செக். And you need to stay in that same alignment for some time. So அப்படி பண்ணும்போது your mind will come to the present moment. Correct. Focus. Being in presence itself is a biggest gift. Leaving the baggage. Exactly. Past baggage, future. You at least ஒரு certain moment you are keeping it away. இந்த மூமெண்ட்ல இருக்கோம் நம்ம. ஆமா, இது நீங்க பண்ண they'll start thinking in third person's perspective. இது வெளியே சாட்சியாக நின்று பாருங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நித்யானந்தா கூட நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாரு. அந்த பார்க்குற ஒரு பாவனை உங்களுக்குள்ளே வளரும். நாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க விஷயம்னா கூட இது நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு இல்லாமல் கொஞ்சம் வெளியே வந்து ஓகே ஐ எம் டூயிங் திஸ், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இப்போதான் நிறைய உங்களுக்கு ஆளுங்க கிடைக்கிறாங்க. ஸோ காசு சேவ் பண்ணலாம். முடியாதப்போ ஆள் வைக்கிறது தப்பு கிடையாது. நம்மளே எல்லாத்தையும் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில்.